தின்னுட்டானுங்க இந்த கோழி. சீ அடியே எங்கடி போடு? ஏ கமலா அடியே கையண்டா கை பக்குவம் வேண்டா சும்மா அப்பா சொல்லி வேலை இல்ல. இந்த மனுஷிட கைப்பக்குவத்தை அடிச்சுக்க உங்க யாருக்கும் மேலாது. கோழிக்கறி ஒன்று வச்சிருந்தால் வையே சொன்னா இன்னும் எனக்கு நாக்குலாம் ஊறுது. தங்கம் அண்ணே உணவில்லை எதுவும் சண்டையும் ஒன்றும் இல்ல அண்ணே. இந்த மனுஷு இன்னைக்கு கோழிக்கறி வச்சிருந்தானே அப்பா சொல்லி வேலை இல்லை. அடியே அப்படியே மாமிக்கு கொஞ்சம் கொடுத்து விட நான் மருமகன் கொடுத்தான்னு சொல்லியா? எங்க போனாலும் தெரியல. வீட்டுல முட்டை போடுறானா தெரியல. கோழியை தொலைச்சு போட்டு அண்ணே கோழிக்கறி எதுவும் வேணுமா அண்ணே? ஐயா எனக்கு வேணாம் தம்பி உங்களோட கோழிக்கறி. என்ன கோழியில காடை முறையில கோழிக்கறியா? முறையில கோழிக்கறி இல்ல இல்ல. எந்த மனுஷி கோழிக்கறி கொண்டு யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கோழி கொண்டு வந்து ஆக்கி வச்சிருக்காள். இன்னைக்கு போயா உங்களோட வீட்டுல கோழியும் வளர்க்கறது இல்ல, அப்புறம் எப்படி கோழிக்கறி உங்களோட வீட்டுல? அண்ணே உங்களை தமிழ்ல தானே என்ன சொன்னேன். இந்த மனுஷிக்கு யாரோ கொண்டு கொடுத்திருக்காங்க, அவ ஆக்கி வச்சிருக்காள். அந்த அளவுக்கு இந்த ஊர்ல யாரும் இல்ல உங்களுக்கு கோழி கொண்டு கொடுக்குற அளவுக்கு. என்ன கோழியை களவெடுத்து அடிச்சு சாப்பிட்டு போட்டு யார பார்த்து சொல்றீங்க? தங்கமானவர் ஒரு சாண களவெடுக்க மாட்டான். அண்ணே பொறுங்க பொறுங்க நிக்காடுங்க. என்ன பிரச்சனை இப்ப தம்பி? நான் ஒரு கோழி வந்து வளர்த்தேன். சரியா? நான் இல்லாத நேரத்துல களவெடுத்து புருஷனு முன்னாடி அடிச்சு சாப்பிட்டாங்க. எந்த மனுஷன் 30 நாள் வேலைக்கு போறான். அவ்வளவு பேர் நான் இதுவரைக்கும் களவாணி என்று இல்ல களவாணி என்று சொல்றேன். கொஞ்சமா நாயத்தை களவாணி தங்கமானவள் அவள். அன்னைக்கு பாருங்க நாங்களும் ஒரு 5-6 பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நாடகம் போடுவோம்னு உங்களோட ஊருக்கு வந்தா நீங்க சும்மா கோழியை காலையில சண்டை பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. இல்ல தம்பி நேத்திக்கு வச்ச கோழி அது. சரி நேத்திக்கு வச்சோன்னு வைப்பமே. இப்ப அவர் எடுத்து சாப்பிட்டேன். இப்ப கோழி உயிரோட வந்து கோழி வரதான் நேத்தி வைப்பட உனக்கு சண்டை பிடிக்கிறதா வருமே. உனக்கு தேசிக்கா விட்டு சரி போங்க போங்க. நாடகம் போடுவோம் ஆஸ்பத்திரியில காட்டி வைப்போம். நாடகம் போடுவோம். நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்களா? கோஸ்டியூமா கொடுங்க. ஐயோ இப்ப அங்கெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள மனுஷர் படாத பாடுபட வேண்டியதா கிடக்கு. நாங்கள் பகுடியா ஒரு நாடகம் போடுவோம் தான் வந்தனாங்க. ஆனா இவங்க செய்கிற கூத்துகளை பார்த்தா இங்க சீரியஸா ஒரு நாடகம் போடணும் போல கிடக்கு. இந்த மனுஷருக்கெல்லாம் நல்ல ஆறறிவு தானே சொல்லி வச்சிருக்கலாம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சும்மா பொறுப்பில்லாம நடந்து கொள்றது என்ன உண்மைதானே? இப்படித்தான் நாகரிகம் வளர்றதுக்கு முன்னால மனுஷரா இருந்தவினம். இயற்கையும் இயற்கையாத்தான் இருந்தது. ஆனா இந்த மனுஷருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற மாற பொறாம முரண்பாடு அது 2 வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுது. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த உலகம் முழுக்க வெள்ளம் வந்து சரியோ புயல் எல்லாம் வந்து பெரிய பிரளயம் நடக்குது. அந்த நேரத்துல இந்த நிலப்பரப்பு முழுக்க நீரால சூழ்ந்து போய் கிடக்கு. இந்த சமயத்துல இந்த மனுஷர் கூட்டம் என்ன செய்ய போறோம் என்றுதான் இந்த நாடகம். இதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கலைப்போமே. கொஞ்சம் இருப்புல இந்த கையில சீக்கிரம் போ. ஐயோ புதிய அவளை புடி. ஐயோ
காலத்துல இந்த நிலம் மரங்களாலையும் இயற்கையாலையும் ஆறுகளாலையும் சூழ்ந்து போயிருந்தது. இங்க வாழ்ந்த எல்லா மக்களுக்குமே புகலிடமா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. பேராசை, முரண்பாடு எல்லாம் கூடி இந்த மண்ணகழ்வு, மரத்தை வெட்டுறது, அது இதான்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி இந்த இந்த வானமெல்லாம் அழுகுது, ஆறெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியுற நிலப்பரப்பு எல்லாமே நீரால தான் சூழ்ந்து போயிருக்கு. இப்படியான இந்த சமயத்துல இங்க இருக்கிற இந்த ஒரே ஒரு படகு மட்டும்தான் இவங்க எல்லாருக்குமே ஒரே வாய்ப்பு. இந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு ஓடும் வரைக்கும் இவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பமுமே இல்லை. இந்த படகு போகணும். நீ முதல்ல வாய மூடு. பெரிய நல்லவ மாதிரி எல்லாம் கதைக்காத. நீ பிளாஸ்டிக் எல்லாம் எரிச்சு பொலித்தீனெல்லாம் இந்த நீரோடல கொட்டினதை நான் பார்த்தேன். ஐயோ ஐயோ, கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு விவாதம் செய்யறதுக்கு இது இல்ல நேரம். நாம எந்த நிலையில இருக்கிறோம்? இந்த படகு மூழ்கிறதுக்கு முத நாம எப்படி உயிர் வாழ போறோங்கிறத யோசிப்போம். இந்த படகு இப்ப இவங்களோட கடந்த கால தவறுகின்ற பாரத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் சுமந்து கொண்டு போற உடையக்கூடிய தொட்டில் மாதிரி. இப்ப இவங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இவங்க உயிர் பிழைக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளம் முழுக்க உண்மையை சுமந்து கொண்டு வருது. இவங்களோட வாழ்க்கை கண்ணாடி போல பிரம்மாண்டமா இருக்கு. குப்பையோட ஒவ்வொரு கழிவுகளும் இந்த மனுஷர கவனக்குறைவு மற்றும் இந்த உலகத்தை பத்தின கதையத்தான் சொல்லுது. அதோ அதோ அந்த மிதந்து வர்ற பிளாஸ்டிக் போத்தல போன மாசம் நான் தான் தூக்கி எறிஞ்சேன். அது அழிஞ்சு விடும் என்று நினைச்சேன். நினைக்கல அது இப்படி திரும்பி வரும்னு சொல்லி நினைக்கல. அதோ அந்த மிதந்து வர செருப்பு அது என்னோடது தான். நான் அதை தூக்கி வீசினேன். அது சரி செய்யறது எளிதா இருந்த போதிலும் கையில அதுக்கு காசு இருந்தனால ஓடையில தூக்கி வீசிட்டேன். இப்ப அது எங்க வந்திருக்குன்னு பாருங்க. அதோ அதோ அங்க மிதந்து வர தகர பேணி என்னுடையதான். நாதாக தூக்கி வீசினேன். ஐயோ, அதுல ஒரு உயிர் சிக்கி இறந்து கிடக்கு. அணில் குஞ்சு. அதுன்ற முகத்தை பார்க்கும் போது இந்த மகனுக்கு நான் சோறு ஊட்டிய அந்த நினைவு என்ன ரொம்ப வருத்தம் செய்யுது. ஐயா, இது வெறும் தண்டனை இல்ல, இது நமக்கெல்லாம் ஒரு பாடம். இயற்கை நம்மள மாற சொல்லுது. நாம இதுல இருந்து தப்பி பிழைச்சாதான் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். மரங்களை நட முடியும். இந்த நீர்நிலைகளை எல்லாம் சுத்தம் செய்ய முடியும். இந்த இயற்கையை மதிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். ஆமா, மனுஷங்கெல்லாம் தெரிஞ்சுறதுக்கு இந்த மாதிரி பெரிய அழிவு இழப்புகளும் தான் தேவைப்படுது. அது மட்டும் இல்ல, நாம ஒருத்தர் மதிக்க வேணும். நாம இன்னும் பிரிஞ்சிருந்தா நிலத்தை காப்பாத்துறதுல ஒரு பயனும் இல்ல. ஆமா, வீடுகளை மட்டும் இல்ல, ஒற்றுமையை கட்டி எழுப்ப வேணும். ஆமா, நாங்க ஒருத்தர் மன்னிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏற்றுக்கொள்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்பதான் உறுதியா இருப்போம்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களோட உறுதிய இந்த படகு மரம் சோதிக்குது. இப்ப இந்த படகு ஒரு பக்கமா சாஞ்சி மூழ்கிற தருவாயில இருக்கு. இப்ப இவங்க திரும்பவும் ஒற்றுமையா செயற்பட்டா மட்டும்தான் நீங்க நினைச்சிருக்கேன். கஷ்டமா இருக்கு. இப்பதான் புரியுது சகிப்பு தன்மை எவ்வளவு பெரிய முக்கியம். கவி, அந்த துடுப்பை எப்படியாவது ஏறி
நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தினாதான் நம்மளால முன்னுக்கு போக முடியும். இப்பதான் இவங்க வலிமையா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படகு இந்த மரம் மட்டும் இல்ல, இப்ப இவங்களோட ஒற்றுமையாலையும் பலமாவே இருக்கு. வெள்ளம் ஒரு மாதிரி படிஞ்சு போயிட்டு. ஆமா, நாங்க இதை செஞ்சு முடிப்போம்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சுனால தான் இது செஞ்சு முடிக்க முடியும். பிளாஸ்டிக்கா இருக்கிற இந்த நிலத்தை நாங்க இனி சுத்தமா வச்சிருக்கோம். வெள்ளம் எல்லாம் நல்லா வடிஞ்சு ஓடிச்சு. ஆனா அது படிப்பிச்ச படிப்பு அப்படியே தான் இருக்கு. நாங்க காலடி எடுத்து வச்சிருக்கிற எல்லா நிலமுமே வறண்ட நிலம் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்தா இது நல்லா கட்டி எழுப்ப முடியும். அது மட்டும் இல்ல, எங்களை ஒவ்வொருத்தரும் கௌரவத்தோட இதை கட்டி எழுப்பலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இயற்கைக்கு நட்புடனான வீடுகளை நாங்க உருவாக்குவோம். கொஞ்சம் பாருங்க. உங்க யார்ட்டையாவது ஒரு போன் இருந்தா இதை ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளு. எதிர்காலத்துல நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இதை நான் காட்டணும். வாங்க வாங்க. சண்டை சச்சரவு இல்லாத, பொறாமை வஞ்சகம் இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நாளைக்கு இந்த சமூகம் அதை சொல்லும். ஆமா, ஒற்றுமையே வலுவான அடித்தளம்ங்கறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஆமா, ஒற்றுமையே வலுவான அடித்தளம். ஆமா, ஒற்றுமையே வலுவான அடித்தளம். இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? கூடும் உயிரும் குறுகி மாள வினைகள் விதைத்தவன் யாரடா? கூடும் உயிரும் குறுகி மாள வினைகள் விதைத்தவன் யாரடா? இழந்து போன இதயங்கள், அந்த நாளும் எங்கள் வாழும் இழந்து போன இதயங்கள். இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இவர வாழ்தல் சாத்தியமோ? நன்றி. என்ன நடக்குன்னு உங்களுக்கு விளங்குதா? போட்ல மாட்டப்பட்டதுக்கு பிறகு சரி, ஓகே, நாங்கள் நேரடியாக இதுக்கு போவோம். என்னன்னு சொன்னால், இந்த நாடகத்தை பற்றி யாராவது உங்களுக்கு என்ன விளங்கிச்சு, இதுல இருந்து என்ன விளங்கி கொண்ட நீங்கள் சொல்லி யாராவது 2 பேர் ஒரு 3 பேர் எங்களுக்கு ஒரு கருத்துக்கள் எதுவும் சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஐயாக்கள் இருக்கிறீங்க, அம்மாக்கள் இருக்கிறீங்க, தம்பியாக்கள். இயற்கை அழிக்கிறதாலேயும் வெள்ளப்பெருக்கம் நடக்கிறதாலேயும் மக்கள் அழிவை சந்திக்கிறோம். அதிலிருந்து மீள்வதற்கு நாங்கள் தான் எங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் சொல்லப்படுவது. அதுக்கு தனிப்பட்ட நபர் மட்டுமில்லை, எல்லாருமே அனைவருமே ஒத்துழைப்பு ஏற்பட்டால் நாங்கள் இதில் வெற்றி பெறுகிறோம். ஒன்று கூடி கதைச்சி ஒரு சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் மேற்கொண்டு போனால் கிராமத்துக்கு நல்ல சின்ன பிள்ளைகளையும் அதை எதிர்கொண்டு வளர்க்கலாம் என்றது எங்களுக்கு இந்த சின்ன வருங்காலத்துக்கு எதிர்காலத்தையும் கட்டி எழுப்பலாம் என்றது இந்த நாடகம் எடுத்துக்காங்க. என்னென்னு சொன்னால், அயல் வீட்டு கோழிகளை பிடிக்கிறது அதை நாங்கள் தொடர்ந்து வந்து போனால் பிரச்சனை நீடிச்சு கொண்டு போவோம்.
பிரச்சனையை கொஞ்சம் சின்ன பிடித்து கொள்ளலாம் அந்த நாடகம் கருத்தங்களை தெளிவாக